அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் காண்கிறோம், தேவன் காலத்துக்கு அப்பால் பட்டு செயல்படுகிற தேவனாயிருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறந்து கொள்வோம். முதலாவது பிரசங்கத்துக்குள்ளாகுவோம். இன்றைய நாளில் எங்களுடைய முதல் பிரசங்கமாவது கலாநிதி சாமுவேல் கிம் அவர்கள். அவருடைய பட்டங்கள், அதே போல் எம்டியூ பட்டங்கள், ரிஃபார்ம் தேவ கல்லூரியிலே அவருடைய கலாநிதி பட்டத்தை, ஒம்ஸ் தேவ இறையியல் கல்லூரியிலே அமெரிக்காவில் அவர் பெற்றுக்கொள்கிறார். இந்த நாளில் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, அவருடைய பிரசங்கங்கள் மிகவும் அருமையாய் இருக்கிறபடினாலே அவருடைய பிரசங்கங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரம்பரையிலே இருக்கிறதான பெண்கள், அவர்களுடைய காரியங்கள், அவர்கள் செய்கிற காரியங்கள் என்ன என்று பார்க்க போகிறோம். சிங்கப்பூரில் இருந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். அதே போல தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள கொடுத்த தேவனுடைய வாய்ப்பிற்காக. அதன் பிரகாரமாக இதை ஒழுங்குமுறை செய்கின்றதான எல்லோருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சபை நிமித்தமாக வருகிற நாட்களில் நாங்கள் முகமுகமாக காணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். நல்லது. வித்தியாசமான தொலை இயந்திரங்களின் கோளாறுகள், தடைகள் எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு இயலுமாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட கதைப்பதற்கு, உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு. விசேஷமாக எங்களுடைய அவதானத்தை நாங்கள் செலுத்துவோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து ஒருமனப்பட்டு தேவனுக்குள்ளாக நாங்கள் முன்பதாக செல்ல வேண்டியதான ஜனக்கூட்டமாக இருக்கிறோம். இன்றைய நாளிலே மிகவும் சுருக்கமான ஒரு ஆராய்ச்சியை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரம்பரையிலே இருக்கிறதான 3 பெண்களை குறித்து. நாங்கள் இதை அனைத்தையும் பார்க்க போவது மாறாத தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான். இந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. எங்களுக்கு இந்த வார்த்தை எங்களை வழிநடத்துகிறது மிகவும் ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ள. விசேஷமாக கலாநிதி ஆபிரகாம் பாக் அவர்கள் எழுதினதான உடன்படிக்கையின் வற்றாத அந்த தீப்பந்தத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார் அந்த காரியங்களை குறித்து. இவை எல்லாவற்றோடு கூட நான் ஒரு பிரசங்கத்தை ஒரு கற்பித்தலாக நான் தேர்ந்து கொண்ட சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். இந்த அகராதியை நீங்கள் பாருங்கள், இந்த மூல ஆவணங்கள், இந்த புஸ்தகங்கள் நான் பாவிக்கிறேன் இப்படிப்பட்டதான காரியங்களை தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்வதற்காக. இந்த மூல ஆவணங்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். நாங்கள் ஆராய்கின்ற காரியங்கள் மிகவும் ஆழமாக ஆராய்வதற்கும் சரியாக ஆராய்வதற்கும் இது எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. முதலாவது நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை அவன் சகோதரன் பெற்றான், யூதா பாரேசையும் சேராவையும் தமாரினிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாவை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸ் ராகாமினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஒபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஒபேத் ஈசாவை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியினிடத்தில் சாலமோனை பெற்றான். இந்த பகுதியிலே இருந்து நாங்கள் முதல் 3 பெண்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இடத்துல பெர்சபாவை குறித்து சொல்லப்படுவதில்லை. இந்த 6வது வசனத்துக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவினுடைய பகுதியிலே இருந்து 2வது பகுதியை நாங்கள்
பார்க்க போகிறோம். இந்த கேள்வி என்ன என்று நாங்கள் பார்த்தால், இந்த பெண்கள், இந்த 3 பெண்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பரம்பரையிலே உள்ளாகுவது யூத கலாச்சாரத்தின் நிமித்தம் நாங்கள் பார்க்கலாம். இந்த முதல் பெயர் பட்டியலிலே இயேசு கிறிஸ்துனுடைய வம்சாவளியிலே பெண்கள் இருப்பது அந்த வம்சாவளியின் ஒரு விசேஷித்த சிறப்பை காண்பிக்கின்றது. ஆரம்பத்திலே அவர்கள் சொல்வது காரணம் எங்களுக்கு பார்க்கலாம். ஆபிரகாமை, தாவீதை அவர்கள் காண்பிக்கிறார்கள். இதிலே மத்தேயு என்னத்தை சொல்ல விரும்புகிறார் என்பதாக நான் பார்த்தால், இயேசு கிறிஸ்து ஒரு ராஜரீக பரம்பரையிலிருந்து வருகிறதான ஒரு நபர். இதைதான் யூதர்கள் எதிர்பார்த்த மேசியாவாக இருக்கிறார். இந்த ராஜரீக இந்த வம்சத்திலே இருக்கிற இந்த பெண்களுடைய கதாபாத்திரங்கள் என்ன? எங்கள் பார்க்கலாம், இந்த வம்சத்தில் அநேக பெண்களுடைய கதாபாத்திரங்கள் இல்லாமல் பட்டது. ஆனால் யூத சம்பிரதாயங்களின் படி ராஜ சம்பிரதாயத்தில் ராஜ வம்சத்திலே பெண்களுடைய பெயர்கள் இருக்க முடியாது. அதே போல இந்த கதாபாத்திரங்கள் அந்நிய ஜாதியாக இருந்தார்கள், பாவம் நிறைந்ததான வாழ்க்கை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். இது மிகவும் பழக்கமான ஒரு காரியமாக இருந்தது. இப்ப தேவன் பரிசுத்தாவியானவரை கொண்டு மத்தேயுவுக்கு ஏவி இந்த பரம்பரையிலே அந்த பெயர்களை ஏன் அவர் உள்ளடக்க செய்தார்? காரணத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மீட்பின் வரலாறு என்பது மீட்பு அடைந்தவர்களுடைய வரலாறு. இந்த பெண்களும் அந்த மீட்பை அடைந்தார்கள். இந்த மீட்பின் வரலாற்றின் திட்டத்தின் முக்கியமான காரணம் என்று பார்த்தால் ஆதியாகமம் 3:15 பார்க்கலாம். ஸ்திரீனுடைய வித்து. அந்த காரணம், அந்த அடிப்படை சத்தியமானது மீட்பின் திட்டத்தின் இருக்கிறதான பிரதானமான அடையாளமாக காரணமாக இருக்கிறது. முதலாவது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், ஆண்டவர் விட்டு விலகி சென்றார்கள். ஆனாலும் ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய வித்தின் அந்த திட்டத்தை ஏவாளுடைய வாழ்க்கையிலே வைக்கிறார். பின்பதாக ஏவாள் மரணித்து போகிறார். அதே போல அவள் மரணிக்கின்ற பொழுது அவள் கிடைத்த பெயர் தான் ஜீவனத்தின் தாய். அதே போல இந்த ஸ்திரீகளுடைய பெயர்கள் ஜீவனத்தில் இருந்ததான ஜீவனுள்ளதான பெயர்களாக இந்த பரம்பரையில் உள்ளடக்கப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், வருகிறதான பரம்பரை, அதே போல வரும் பிறக்க போகின்ற பரம்பரையில் குழந்தையாகத்தான் இயேசு கிறிஸ்து வரையில் அந்த பரம்பரை ஒழுங்காக வருகிறது. இந்த வித்து சீட், இந்த வித்து மீண்டுமாக தேவனோடு கூட ஒரு ஒருமனப்பாட்டை ஏற்படுத்தத்தக்கதாக, சாத்தானுடைய தலையை நசுக்கத்தக்கதாக அந்த வித்து சித்தரிக்கப்படுகிறது. வேதத்திலே 3 இடங்களை குறித்து எங்களுக்கு பார்க்கலாம். இதனுடைய வித்தை குறித்து முதலாவது சந்தர்ப்பம் ஆதியாகமம் 3:15 இஸ்ரவேலுடைய வித்தின் பொருத்தனை. இரண்டாவது மத்தேயு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததான வித்தின் விளக்கம். அது அடுத்த போல இறுதியாக வெளிப்படுத்தலிலே பெண்களை குறித்ததான அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு பார்க்கலாம். அந்த ஸ்திரியை ஒப்பிடுகிறார்கள். இறுதி காலத்திலே சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலே அந்த ஸ்திரி அந்த வித்தை குறித்து சொல்கின்ற பொழுது, கதைக்கின்ற பொழுது பார்க்கலாம், இறுதி காலத்தின் சபையை குறித்து, உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்படுகிறது. உண்மையாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது எங்களுடைய அவதானத்தை தாமார் என்கின்ற ஸ்திரியை நோக்கி நாங்கள் செலுத்துவோம். இந்த தாமார் என்ற ஸ்திரியானது சும்மா இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றிலே உள்ளடங்கவில்லை. இதில் ஏன் அது உள்ளடங்கி இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால், இந்த குமாரனுடைய வாக்கு எவ்வளவு பெருமதியாக இருக்கிறது என்பதாக, அது எவ்வாறு இதிலே உள்ளடங்குகிறது என்ற முக்கியத்துவத்தை பார்ப்போமே என்றால், அதுதான் இந்த தாமார் என்கின்ற கதாபாத்திரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நீங்கள் அதை நன்றாக அறிந்திருப்பீர்கள். தாமார் மாத்திரமல்ல, மற்றைய ஸ்திரீகளுடைய
கதாபாத்திரங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். ஆனால் நாங்கள் இந்த இடத்துல கதைப்பது இந்த கதாபாத்திரங்கள் மீட்பின் திட்டத்திற்கு எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான். முதலாவது நாங்கள் கதைக்கிற காரியம் தேவனுடைய திட்டம், அந்த உடன்படிக்கையை யார் முன்பதாக எடுத்து செல்லுவது, யார் தேவனோடு உடன்படிக்கை முன்பதாக கொண்டு சென்ற பரம்பரை தெரியும். யூதா ஓர் ஒலன் குறித்து சொல்கின்ற பொழுது அவர்கள் தேவனுடைய வாக்கின் உடன்படிக்கையை முன்பதாக கொண்டு சென்றார்கள். அதே போல ரூபோன், சிமியோன், லேவி அவர்கள் அவர்கள் குறித்து கதைக்கின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய புத்திர சுகாரத்தையும் அவர்கள் இழிவாக எண்ணினார்கள். ஆனால் நாங்கள் காண்கின்ற காரியம், யூதா தேவனுடைய உடன்படிக்கையை முன்பதாக கொண்டு செல்வதற்கு யூதாவினுடைய குமாரர்கள் தேவனுக்கு முன்பதாக அவர்கள் தேவனை அவர்கள் அருவறுத்ததாக, தேவன் விரும்பாத காரியங்கள் செய்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் திட்டத்தை, உடன்படிக்கையை அவர்கள் காத்து கொள்வதை தவிர்த்து அவர்கள் தங்களை குறித்து, தங்களுடைய உறுதியை குறித்து, தங்களுடைய பெருமதிகளை குறித்து சிந்தித்தார்கள். இது எங்களுக்கும் மிக முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளாக, தேவன் அழைக்கப்பட்டவர்களாக நாங்கள் தேவனுடைய உடன்படிக்கையை முன்பதாக கொண்டு செல்கிறோமா? இல்லாவிட்டால் எங்களை குறித்து நினைத்து எங்களுடைய நன்மைகளை நாங்கள் யோசிப்பதை தவிர்த்து தேவனுடைய உடன்படிக்கை முன்பதாக கொண்டு செல்கிறோமா? ஆனாலும் நாங்கள் காண்கிறோம், தாமார் இந்த படைப்பாளன் சிருஷ்டிகரின் மீட்பின் திட்டத்தின் ரகசியத்தை, அந்த வாக்கு தத்தத்திற்கு ஒரு பங்குதாரராக என்னுடைய வாழ்க்கை அவ்வளோ ஒப்பு கொடுக்கிறார். இவ்வளவு அருமையான ஒரு காரியம். இது நிமித்தமாக நாங்கள் காண்கிற காரியம், யார் தேவனுடைய உடன்படிக்கைக்கு விசுவாசம் உள்ளவராக முன்பதாக கொண்டு செல்லுவது. நாங்கள் காண்கிறோம், தாமார் வேதனையோடு கூட பிள்ளையை கற்பம் தரித்து அவர் பெற்றெடுக்கிறார். இந்த சாபத்திலே இருக்கிறதான அந்த வேதனையை அவள் அனுபவித்தாள். அவள் உண்மையாக தன்னுடைய சரீர ரீதியாக அந்த வேதனை அவள் உணர்ந்தாள். சில நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சரீர ரீதியாக அந்த வேதனையை நாங்கள் உணராவிட்டாலும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த நற்செய்தியின் வாழ்க்கை கூடாக அநேக கடினங்கள் வருகிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் பெற்றெடுப்பதற்கு, அவர்களை உருவாக்குவதற்கு எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது. அந்த வேதனையை நாங்கள் உறவுகிறோம். இந்த வேதனை ஏவாளுக்கு இருந்தது, சாராளுக்கு இருந்தது, அதே போல ரெபேக்காளுக்கு இருந்தது, ராகேலுக்கு இந்த வேதனை இருந்தது. ஆனாலும் நாங்கள் காண்கின்ற காரியம், அவர்கள் இந்த வேதனையை அவர்கள் சுமந்தாலும் அவர்கள் வாக்கு பண்ணின பொருத்தனையின் பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். எங்களுக்கு பார்க்கலாம், யூதா ஏவாளை பார்க்கின்ற பொழுது பார்க்கிறதை பார்க்கிலும் என்னுடைய யூதா அறிந்து கொள்கிறான், விளங்கி கொள்கிறான், அவனுடைய பிள்ளை, அவனுடைய மனைவி அவனை விட ஒரு உன்னதமான ஒரு ஸ்திரியாக அவள் அறிந்து கொள்கிறார். இறுதியான பிள்ளை பெறுவதற்கான வேதனை சபையை குறித்து இறுதி காலத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல அடுத்த கதாபாத்திரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ராகாப்பின் கதாபாத்திரத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனம். சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றாள். இந்த இடத்துல எங்களுக்கு பார்க்கலாம், ராகாப் கானானிய ஒரு ஸ்திரியாக இருக்கிறாள். ஆதியாகமத்திலே பார்க்கலாம், தேவன் இந்த 9:25 யாத்திரகாமம் 20வது அதிகாரத்தில் பார்க்கலாம், தேவன் அந்த ஜனங்களை கானானை பார்த்து சபிச்சார். அந்நிய ஜாதிகளாக அவர்கள் இருந்தபடியினாலே அவர்கள் தேவனை மறுதளித்த பொழுது, மறுதளித்து சாபத்தை பெற்றுக்கொண்டதான ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தார்கள். ஆனால் ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஜாதியின் ஒரு ஸ்திரியை தேவன் தேர்ந்தெடுக்கிறார்? ராகாப் விசுவாசத்திலே பாவ அறிக்கை அவள் பெற்றுக்கொள்கிறார். யோசுவா 2:8-9 பார்க்கலாம், 11 வரை. அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டுக்கு மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களை தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தை குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன்.
நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஒதுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால் எல்லோருடைய தைரியம் அற்று போயிற்று. கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவள் சொல்லுகிறார், பாருங்கள், உங்களுடைய தேவன் மேலே வானமும் கீழே பூமியிலுமாயிருக்கிறார் என்று. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 வருடங்கள் வனாந்திரத்தில் ஆண்டவரை குறை சொல்லி முறையிட்டு இருந்தார்கள். ஆனால் இந்த விபச்சார இந்த ஸ்திரீ தேவனுடைய வரலாற்றை அறிந்திருந்தார். உபாகம் 32 பார்க்கலாம், முன்னானவைகளை நினைக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவள் தேவனுடைய புராண காரியங்களை நினைத்து தேவனை வர்ணிக்கிறாள். அவள் விபச்சாரத்தில் அகப்பட்டாள். அநேக காரியங்களை அவர்கள் தேவன் செய்த காரியங்களை நினைத்து வர்ணித்து அதற்கு பயந்து தேவனுக்கு முன்பாக அவள் விசுவாசமாக இருந்தாள். ராகாப்பை குறித்து எங்களுக்கு பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டிலே மிகவும் முக்கியமாக சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் எங்களுக்கு தெரியும். எபிரேயர் 11வது அதிகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது விசுவாசத்தின் பரம்பரையின் அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. ஆபேலிருந்து பார்க்கலாம், விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பரம்பரைக்கு ராகாப் என்கின்ற பெயர் எவ்வாறு உருவானது? இப்போ யோசுவானுடைய பெயர் இந்த இடத்துல இல்லை. யோசுவா விசுவாசத்தின் மனிதன், ஆனால் யோசுவானுடைய பெயர் இந்த இடத்துல இல்லை. ஆனால் ராகாப்பினுடைய பெயர் இந்த இடத்துல இருக்கிறது. அதேபோல யாக்கோப் இந்த இடத்துல எங்களுக்கு பார்க்கலாம், ராகாப்பினுடைய ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை தேவன் ஒரு நீதியுள்ளதாக அவர் எடுத்துக்கொள்கிறார். அதுபோல் யாக்கோப் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம், அந்தபடி ராகாப் எனும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால அல்லவோ நீதியுள்ளாக்கப்பட்டாள். இந்த ஆபிரகாம் ராகாப்புக்கு இடையிலே இருந்ததான இந்த நீதித்துவத்தை யாக்கோபு புத்தகத்தில் அவர் காண்பிக்கிறார். எங்களுக்கு காணலாம், இறுதி காலத்திலே எங்களுக்கு தெளிவாக காணப்படுகின்ற ஒரு காரியம், பாபிலோனிய நகரம் மற்றும் பபிலோனிலே இருந்ததான விபச்சாரிகள். இந்த வேத பகுதிகளில் உங்களுக்கு பார்க்கலாம், பாபிலோனிய நகரம் அன்று எரிகோ நகரத்துக்கு சமானமாக இருந்தது. பாபிலோனியுடைய அந்த வேசித்தனம், அந்த விபச்சாரம், அதற்கு ராகாப் ஒப்பாக இருக்குது. எரிகோ மதிலே அவர் மேலே இருக்கிறார். இந்த இறுதி காலத்திலே நாங்கள் எழுந்து நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். 7வது எக்காலம் ஊதப்படுகின்ற பொழுது பாபிலோனிய நகரம் வீழ்ச்சி அடைகிறது. அந்த நகரத்திலிருந்து வெளியே வரும்படியாக சொல்லப்படுகிறது. எரிகோ மதில் உடைகின்ற பொழுது ராகாப் தேவனை விசுவாசித்து உண்மையான விசுவாசத்திலே அந்த அழிவின் நகரத்திலிருந்து அவர் வெளிவருகிறார். இந்த அழிவின் நகரத்தை அவர் கைவிட்டு தேவனை தேர்ந்தெடுக்கிறார். பின்பதாக நாங்கள் பார்க்கலாம், சல்மோனை அவர் திருமணம் செய்து, யூதா கோத்திரத்தை சேர்ந்த சல்மோனை, அவள் அந்த சாபத்திலிருந்து விடுதலையானாள். பாபிலோன் உடைந்து விலகு முன்பதாக நிகழ்கால சபைக்கு சாபத்திற்கு உள்ளாகாத ஒரு நபராக தேவனைகளை காப்பாற்றினார் என்பதை அவர் காண்பித்தார். உண்மையாக தேவனுக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ராகாப் போன்று அல்ல, நாங்கள் பாவத்திலே பிறந்து பாவத்திலே நாங்கள் மறித்து பாவத்திலே வாழ்கின்றதான ஜனங்களாக இருக்கிறோம். ஆனால் சல்மோனை போன்று எங்களுக்கு மாற முடியுமாய் இருந்தால் உண்மையாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த ஆபரணம் என்கின்ற பெயரினுடைய பெயர் என்று நாங்கள் பார்க்கலாம்.
அது ஒப்புரவாக்குதல், ஒருவரை ஒருவர் ஒப்புரவாக்குதல் என்ற ஒரு கருப்பொருள் இந்த சல்மோனிலே இருந்து வருகிறது. நாங்கள் வெளிப்படுத்தல் 21 2வது வசனத்தை பார்க்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேமை பரிசுத்த நகர தேவனிடத்தில் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணமாட்டை போல் ஆயத்தமாக்கப்பட்டுகிறது. பார்க்கலாம், ராகாப் சல்மோனை திருமணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை அவள் சரியாக பூர்த்தி செய்து கொண்டாள். 3வது நாங்கள் ரூத் அவருடைய வாழ்க்கை, அவருடைய கதாபாத்திரத்தை பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம், போவாஸிலிருந்து ரூத்துக்கு ஒபேத் பிறக்கிறார். உபாகமம் 23:3வது வசனம் அடிப்படையில் ரூத்தினுடைய வம்சம் சாபத்தையும் அழிவையும் பெற்றுக்கொண்டதாக இருந்தது. அவர்களுக்கு தேவனுடைய சபைக்கு உட்பிரவேசிக்க முடியாது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று 23:3 சொல்லப்படுகிறது. நிமித்தம் எங்களுக்கு காண்கின்ற காரியம், அந்நிய ஜாதிகளுக்கு விடுதலை அடைய, ரட்சிப்படைய, மீட்படைய எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்பது எங்களுக்கு விளங்குகிறது. அதே போல் அவர்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் தேவனுடைய உடன்படிக்கையை குறித்து இல்லை என்பதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. மீட்பின் செயல்பாடுக்கு பிரதி செயல் காண்பிப்பது இதை பார்க்கின்ற பொழுது ரூத்தினுடைய வாழ்க்கை மீட்பின் செயல்கள், கிரிகைகளுக்கு மிகவும் சம்பந்தமான ஒரு சாயலாக காணப்படுகிறது. விசேஷமாக நயோமி மற்றும் ரூத்தினுடைய இந்த பயணம் பார்க்கலாம், அடிமைத்தனத்திலிருந்து ஒரு செழிப்பான ஒரு காரியத்துக்கு வருகின்ற ஒரு சந்தர்ப்பம். இந்த நயோமி என்று சொல்வது ஒரு பிரசன்னமாவுதல். அவள் எலிமெலேக்கு அவள் திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பெயரினுடைய அர்த்தம் என்னுடைய தேவன், என்னுடைய ராஜா என்பதாகும். இந்த கதையின்படி நாங்கள் காண்கிறோம், பெத்லஹேம் என்று அப்பத்தின் வீடு, அங்கிருக்கிற ஒரு பஞ்சத்துக்காக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்பத்தை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பிடப்படுகிறது. வார்த்தை இல்லாத இடத்தில் அநேக இடங்களிலே பஞ்சம் இருக்கிறது. அவர்கள் போகிறார்கள். நயோமி மற்றும் அவருடைய குடும்பம் மோவாப் தேவனுடைய சாபம் மற்றும் அழிவு உரிமையுடையதான ஜனங்கள் மத்தியில் அவர்கள் செல்கிறார்கள். இந்த ரூத்தினுடைய கதையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாபிலோனுக்கு வருகின்ற கதை, எகிப்தினுடைய மீட்பின் கதை, எல்லா நேரங்களிலும் அநேக நேரங்களில் யூதர்களுடைய எல்லா காரியங்களிலும் இறுதி காலத்தின் நியாய தீர்ப்பு, இறுதி காலத்தின் மீட்பை அடையாளப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. இந்த யூதர்கள் இதை அவர்களுடைய கதையிலே அவர்கள் பயன்படுத்தினார்கள். எங்களுக்கு காணலாம், எலிமெலேக் மற்றும் கிலியோன் அவருடைய 2 புத்திரர்கள். எலிமெலேக் என்பது நோய், கிதியோன் என்பது நேரத்தை செலவிடுதல். அவர்கள் இறந்து விடுகிறார்கள் நோயினாலே. அதன் பின்பதாக ரூத், நயோமி அவருடைய கதைகள், அவர்கள் மீண்டுமாக பின் திரும்பி வருதல், அவர்கள் பெத்லெஹேமிலிருந்து திரும்பி வருவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு விளங்குகிறது, ரூத்தினுடைய விசுவாசம், அந்த விசுவாசத்தினுடைய அறிக்கை அவருடைய வாயிலே வருகிறது. அவள் சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவனுடைய ஓய்வு நாள் என்னுடைய ஓய்வு நாள், உன்னுடைய தேவனுடைய உடன்படிக்கை என்னுடைய உடன்படிக்கை, உன்னுடைய மனிதர்கள் என்னுடைய மனிதர்கள். ஏன் அவள் இப்படிப்பட்ட ஒரு கதையை கதைக்க வேண்டும்? அவள் நயோமியோடு கூட பெத்லேமுக்கு சென்றது என்பது சில நேரங்களில் அவளை மரணிக்க செய்திருக்கலாம். காரணம், அவள் அந்நிய ஜாதியுடையவள், தேவனுடைய சாபத்துக்குள்ளானவள், அவள் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனத்துக்குள்ளானவள். அவருடைய திருமணத்துக்கூடாக வருகிற மீட்பு. ரூத் புத்தகத்தின் முடிவு நாங்கள் பார்க்கலாம். பெலிஸ்திலிருந்து தாவீது வரை 10 பரம்பரை சொல்லப்படுகிறது. அந்த 10 பரம்பரைகள் யாத்ராகம பயணத்தை குறித்து தொடர்பு படுத்தி சொல்லப்படுகிறது. யாத்ராகம பயணத்துக்கு முன்பதான 5 பயணங்கள், அதே போல் யாத்ராவுக்கு பின்பதான 5 பரம்பரைகளை குறித்து சொல்லப்படுகிறது.
ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் மற்றும் யூதாக்கு பின்பதாக நாங்கள் காண்கிறோம் பரம்பரை ஆரம்பிக்கிறது பெரேசு கூடாக ஆரம்பிக்கிறது. அதே போல இந்த பரம்பரை தாவீதினூடாக முடிகிறது. தாவீது ராஜா என்று சொல்கின்ற பொழுது வரப்போகிற ஜீவனத்தின் ராஜாவினுடைய சாயல் இந்த பரம்பரை 10 நடுவில் இருக்கிற பார்க்கலாம். போவாசும் ரூத்தும் இருக்கிறார்கள். அவர்களுடைய திருமணம் அதே போல அவர்களுடைய கிரிகை இந்த பரம்பரையின் முன்பதாக நடக்க போகிற காரியத்துக்கு ஒப்பாகி காணப்படுகிறது. தேவன் முன்பதாக நாங்கள் பார்க்கலாம், தேவன் திருமணத்தோடாக இந்த உலகத்தை ஆரம்பிக்கிறார். ஆதாம் ஏவாளை திருமணத்துக்குள்ளாக்குறார். இயேசு கிறிஸ்து மற்றும் சபை இவ்விரண்டையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த தொடர்பை திருமணத்துக்கு ஒப்பாகப்படுகிறது. அதாவது மீட்பை பெற்றதான நாங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே மனவாட்டிகளாக அவருக்கு முன்பதாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு காணலாம் எசாயா 25 திருமணத்தின் அடையாளங்கள் குறித்து சொல்லப்படுகிறது. அதே போல வெளிப்படத்தில் 21 திருமணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. தெளிவாக எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விசேஷமாக இந்த ரூத் மற்றும் இந்த போவாசினுடைய திருமணம் உண்மையாக மிகவும் முக்கியமானதான ஒரு இடத்தை பெறுகிறது. தேவன் மோவாபியருக்கு சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களோடு எந்த தொடர்பையும் வைக்க வேண்டாம் என்பதாக. ஆனால் ரூத் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளிக்கு பரம்பரைக்கு அவள் பங்கு கொள்ளுகிறார். அவருடைய திருமணம் முடிவிலே பார்க்கலாம், ஸ்திரீனுடைய வித்து என்ற அந்த அடையாளத்துக்கூடாக நாங்கள் பார்த்தால் அது மீட்பு மற்றும் மரணத்தை அதே போல சாபத்தை தொடர்பு பட்டதாய் காணப்படுகிறது. இது மாற்றம் அடைவது உடன்படிக்கை கூடாகவே தான். எசாயா 56:2-3 சொல்லப்படுகிறது, இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு ஆசாரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன், கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனோடு கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல 4வது வசனத்தில் பார்க்கலாம், என் ஓய்வு நாட்களை ஆசாரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு நாளையத்திலும் என் மதில்களுக்கும் குமாரத்துகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல 6வது வசனம், கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு ஆசாரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்கள் மகிழ பண்ணுவேன். இதுதான் எங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இது எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அவர்கள் தகன பலிகளிலே பலிகளும் என் பலிபிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்பட வேண்டும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்றார். நாங்கள் காண்கிறோம், தேவன் அவருடைய ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 3 ஸ்திரீகளும் மீட்பின் செயல்பாட்டிற்கு தொடர்பு பட்டிருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே. இப்போ நாங்கள் காண்கிறோம், யூதா இந்த மீட்பின் செயல்பாட்டிலே அடுத்த பகுதிக்கு அவன் பங்கு கொள்ள அவன் விரும்பவில்லை. தாமார் நாங்கள் காண்கிறோம் அந்த வரப்பிரசாதத்தை பெற்றுக்கொள்கிறார். அதே போல திருமணத்திலே புருஷன் இறந்த பொழுது
அதற்கு பின்பாடு சமீபத்திலே இருக்கிற உறவினர் மீட்பின் செயல்பாட்டை தொடர்ந்து செய்வதற்கு அவன் உதவி செய்கிறதை ரூத் அந்த வரப்பிரசாதத்தை பெற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போவது எல்லோருடைய இரட்சகராக. நாங்கள் காண்கிறோம், அன்று சட்டம்தான் திருமணம் முடிந்த ஒரு கணவனும் மனைவியும் அதே போல அவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் சாபகரமான ஒரு செயல்பட்டால் அந்த திருமணம் அந்த இடத்திலே நிறைவு பெறாது. அந்த புருஷன் மறித்து போனாலும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது மீட்பின் செயல்பாட்டிற்கு, அதாவது ஏற்றுக்கொள்ளுதலுக்குள்ளாக அந்த பரம்பரை முன்னோக்கி செல்வதற்கு ஒரு வழி இருந்தது. இந்த 3 கதாபாத்திரங்களும் நாங்கள் உண்மையாக காண்கிறோம், மீட்பின் செயல்பாட்டிற்கு அவர்கள் பிரதி செயல் செய்தார்கள். இந்த மீட்பு என்று சொல்கின்ற பொழுது எபிரேய மொழியில் கயல் என்று சொல்லப்படுகிறது. இதன் தெளிவான அர்த்தம் என்பது மீட்பு, மீட்கப்படுதல் என்ற அர்த்தத்தை தான் இதிலே கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இதைதான் இயேசு கிறிஸ்து அவருடைய மீட்பின் வரலாற்றுக்குள்ளாக தொடர்புபடுகிறது. இதுதான் மேசியாவினுடைய ரகசியம். பார்க்கணும், சாபத்தில் இருந்து எங்களை மீட்டு மேசியாவானவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். எங்கள் பாடுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஆண்டவருடைய மீட்பு என்பது எங்களுடைய மரணம், சாபத்திலே நாங்கள் அகப்பட்டிருக்கின்ற பொழுது, நிந்தைகளுக்கு அகப்பட்டு இருக்கின்ற பொழுது, எங்கள் வாழ்க்கையில் அசுத்தம் நிறைந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி அவர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு மனவாட்டியாக 2வது வருகைக்கு அவர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவும் எங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். எங்களாலே நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய பெருமதியான காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பெறுவதற்கு எங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த அன்பை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சமாரியா ஸ்திரியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு காண்பிக்கிறார் உண்மையான அன்பை. அதே போல கானானிலே சந்தித்ததான அந்த ஸ்திரிக்கு, அதே போல மக்தலானே மரியாள், அதே போல அந்த பிசாசுகளை துரத்தி அவளுக்கு ஆண்டவர் காண்பித்தார் இந்த அன்பை. இந்த மீட்பின் அணையாத விளக்கு என்ற புஸ்தகத்தின் ஊடாக ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உத்தமமாக உன்னதமானவராக எல்லா படைப்புக்கும் சிருஷ்டிகராக அவர் இருக்கிறார் என்பதை இந்த புஸ்தகம் காண்பிக்கின்றது. இப்படிப்பட்ட பெரிதான உலக சிருஷ்டிகராக உங்களுக்காக எனக்காக அன்பை அவர் கொடுத்தார். இதுதான் மிகவும் பெருமதியானது. எங்களுடைய மீட்பான இரட்சகராய் இருப்பவர் அவர் ஒருவரே தான். அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எங்களுடைய இரட்சகராய் இருக்கிறார். எங்களை இரட்சிக்கவும் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவருமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய இரட்சகராய் இருக்கிறார். அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். அவருடைய மனவாட்டியாகிய எங்களை அவர் மீட்கும்படியாக, அழைத்து செல்லும்படியாக. அதுபோல வெளிப்படுத்தல் 14 4வது வசனம், 14வது அதிகாரம் 4வது வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். எங்களுடைய இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய இரட்சகராக எங்களை ஏற்றுக்கொள்ள இருக்கின்ற வரப்போகிற மணவாளனாயிருக்கிறார். நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களுடைய மீட்பின் தொடர்பை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு எங்களை ஏற்றுக்கொண்டது நீர் மாத்திரமே. நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அந்த ஆழமான அர்த்தத்தை, அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க சொல்லுவதற்கு நீர் எங்களை அதற்கு பயன்படுத்துவீராக. அதற்காக நீர் எம்மை பயன்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அன்பு இல்லாதவர்களுக்கு அன்பை சொல்லுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல
ஆண்டவரை அன்பு இல்லாதவர்களுக்கும் ஆண்டவரது மீட்பின் கிரிகை எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்யும்படியாக பலத்தையும் வல்லமையும் தருவீராக. கிருபையின் கரத்துக்கு நீர் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் தேவனுக்கு நல்ல ஒரு கரகோஷத்தை கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாமுவேல் கிம் போதகருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மனதிலே இந்த பெண்களினுடைய ஸ்திரீகளுடைய கதாபாத்திரத்தில் அநேக கேள்விகள் இருந்திருக்கும். ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை பெற்றுக்கொள்ள கூடிய வண்ணமாக அவருடைய பாடம் இன்றைய நாளில் எங்களுக்கு அவர் கதைத்தார். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பயணிக்க போவது எங்களுடைய அடுத்த பிரசங்கியாரை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொள்ள போகிறோம். கலாநிதி ஜேம்ஸ் பாக் அவர்கள் அவர் இன்றைய நாளில் எங்களோடு கூட கதைக்க போகிறார். அவருடைய கிறிஸ்தவ கல்விக்காக கௌரவ பட்டம் கனடாவிலே டிசனர் டோல் என்கின்ற கல்லூரியிலும், அதே போல் அவருடைய கலாநிதி பட்டம் ரிஃபோர்ம் தேவ இறையியல் கல்லூரியில் அவர் பெற்றுக்கொள்வதோடு, அதே போல் அவருடைய கேனோஸ் பெரித் என்கின்ற இறையியல் கல்லூரிகளிலே வேதாகமம் குறித்த கலாநிதி பட்டத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதே போல் எங்களுடைய தலைமை சபையிலே சர்வதேச ஊழியங்களிலே அவர் ஈடுபடுகிறவராக இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் உங்களை மிகவும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் வணங்குவோம். உங்களுடைய கரங்களை நாங்கள் உயர்த்தி நாங்கள் எல்லோரையும் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரோக்ளேம் 2022 எங்களுடைய கருத்தரங்குக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். வார்த்தையை நோக்கி கண்களை திறந்து பார்த்தல் என்கிற தலைப்பிலே நாங்கள் பிரசங்கத்தின் ஊடாக உங்களை நாங்கள் சிந்திக்க விரும்புகிறோம். ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால், இறுதி காலத்திலே அவருடைய ரகசியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துதல். அதுதான் எங்களுடைய நியாயமாக இருக்கிறது. இன்றைய எங்களுடைய தலைப்புக்கு நாங்கள் கடந்து செல்லுவோம். உங்களோடு கூட நான் கதைக்க போவது நியாயாதிபதிகளினுடைய காலகட்டத்திலே அதற்கூடாக மீட்பின் திட்டத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற பத்திரத்திலே உபாகம் 32:7, நியாயாதிபதிகள் 10:17 என்ற வேத பகுதிகளிலே மீட்பின் வரலாற்றை குறித்து தொடர்பு பட்ட பெருமதிகளை குறித்து சொல்லப்படுகிறது. மீட்பின் திட்டம் என்று சொல்கின்ற பொழுது பிரதானமாக 4 காரணங்கள் சொல்லப்படுகிறது. அந்த பிரதான காரணங்களிலே கடைசி காரியம்தான் பூரணப்படுத்தல், சம்பூரணப்படுத்தல். இந்த முழு உலகமும் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் அவர் மனிதனை அவர் படைக்கிறார். அவர் மனிதனை சிருஷ்டித்து மனிதனுக்கு ஜீவன் இருக்கு மட்டும் ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் மனிதனை படைத்தது மரணத்திற்கல்ல, மரணத்துக்கல்ல மனிதனை படைத்தார், ஜீவிக்கும்படியாக மனிதனை படைக்கிறார். ஏனோக் எலியாவை போன்று ஜீவனை பெறத்தக்கதானவர்கள். ஆனால் நாங்கள் காண்கிறோம், ஆண்டவர் படைத்த மனிதன் பாவத்துக்கு விழுகிறான். அவன் உண்மையாக பாவத்துக்கு விழுவதினூடாக சாபத்துக்காகப்படுகிறான். அதே போல பிசாசானவன் சாபத்துக்குள்ளாகினான். அதே போல அதனூடாக மனிதனுக்கு மரணம் வந்தது. ரோம நிருபத்தில் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 5:12 சொல்லப்படுகிறது, ஒரு மனிதனுக்கூடாக பாவம் உலகத்தில் பிரவேசித்தது, அப்படி இருந்தால் நாங்கள் வாழ்வது மரணம் மற்றும் வீழ்ந்து போன ஒரு உலகத்திலேதான். இந்த வீழ்ந்து போனதான் உலகத்தில் நாங்கள் காண்கிறோம். விசேஷமாக மரணம் என்பது
எங்கள் எல்லோருக்கும் வந்திருக்கிற ஒரு காரியம். அதனாலே தான் நாங்கள் இன்னும் கவலையோடு கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவர் மீட்பினுடைய ஒரு சாயலை ஆதியாக 3:15 கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலினுடைய வித்து. எங்களுக்கு தெரியும் மேசியா வானவர். அந்த மேசியாவினுடைய முதல் பொருத்தனை இந்த இடத்திலே வருகிறதை காணலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் நற்செய்தியானது இதிலே வெளிவருவது இதற்கூடாகவே தான். இதுதான் உண்மையான நற்செய்தி. நாங்கள் சொல்லுவோம் இவாஞ்சலியோன் என்று. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நூடாக, அவருடைய மரணத்துக்கூடாக, மீண்டும் உயிர்த்தெழுதலுக்கூடாக எங்களுக்கு கிடைத்த அந்த பெரிதான ஆசீர்வாதம் தான் அந்த மீட்பு. எபேசியர் 1:1-7 வரை நாங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கூடாக எங்களுடைய சகல பாவங்களுக்கும் மீட்பும் விடுதலையும் எங்களுக்கு இருக்கிறது என்பதாக. அவர் எங்களுடைய மீட்பானவர், அவர் எங்களை இரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் காண்கிறோம் இறுதி காலத்திலே எங்களுடைய மீட்பு பூரணப்பட போகிறது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை கூடாகவே தான் எங்களுடைய மீட்பு பூரணப்படுத்துகிறது. 1 கொரிந்தியர் 15:53 நாங்கள் பார்க்கலாம். அவருடைய வருகை எதிர்பார்த்திருக்கிறவர்கள் மரித்தோரிலிருந்து முதலாவது எழும்பார்கள், மரித்தோர்கள் தேவனை காணுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எங்களை மரணிக்க செய்தது ஜீவிக்கும்படியாக. ஆனால் இயேசு கிறிஸ்து கூடாகவே அனைத்தும் மாற்றப்பட போகிறது. கலாநிதி ஆச்சார் பிலிப்லி எங்களுக்கு சொன்னார், ஆதாமனுடைய பரம்பரை மரணத்திலே முடிவடைகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பரம்பரை முடிவடைவது ஜீவியத்தை கொடுப்பதிலே தான் நிறைவு அடைகிறது. நாங்கள் மறுரூபமாகுவதிலே எங்களுக்கு நித்திய ஜீவன் எங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே போல இந்த பாலனின் அதிகாரம் மீட்பின் திட்டத்தில் எங்களுக்கு பார்க்கலாம். பொருத்தனையை நிறைவேற்றி பரம்பரைக்கு பரம்பரையாக, அதாவது குமாரரிலிருந்து குமாரர், பிள்ளையிலிருந்து பிள்ளைக்கு கடந்து சென்று அது உடன்படிக்கையில் அழியாத நூறாத ஒளி விளக்கில இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரும் மட்டும் இது நிகழ்கின்றது என்பதை காண்பிக்கிறது. இந்த உடன்படிக்கை எல்லா மனிதர்களையும் ஒன்றாக இணைக்கிறது. அது நிமித்தமாகத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பரம்பரையிலே பெண்கள் கூட இதிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த விசேஷித்தமான வித்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கள் எல்லோரையும் இந்த உடன்படிக்கையிலே ஒன்று சேர்க்கிறது. அதே போல யாத்திராகமம் 12:42 பார்க்கலாம். மீட்பின் திட்டமானது சும்மா நடக்கிற ஒரு காரியம் அல்ல. இது முன்பதாக கடந்து செல்லப்படுகின்றதான ஒரு காரியமாயிருக்கிறது. அந்த புத்தகத்தில் எங்களுக்கு பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடங்கள் எகிப்தின் வாழ்க்கைக்கு பின்பதாக மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியிலே எடுக்கிறார். அந்த நாளைக்கு முன்பதாகவும் அல்ல பின்பதாகவும் அல்ல, 430வது வருடம் நிறைவடைந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை வெளியிலே எடுக்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய உடன்படிக்கை முன்பதாக நிறைவேறுகின்ற பூரணப்படுகின்றது என்பதும் அது ஒரு காலத்தை குறித்து, காலத்துக்கு முதன்மையான இடத்தை குறித்து தான் அது நிறைவாகிறது. கலாத்தியர் 4:4 சொல்கிறது, ஆண்டவர் நியமித்த காலம் வருகின்ற பொழுது இந்த பூமிக்கு வருவார் என்பதாக. ஆனபடினால நீங்களும் நானும் தேவனோட ஊழியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதி காலத்திலே ஊழியத்தில் ஈடுபட்ட ஊழியர்களாக. நாங்கள் நியாயாதிபதிகளின் காலத்திலே இருந்ததை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நியாயாதிபதியினுடைய காலத்தில் இருந்த முக்கியமான காரியம் என்ன? உபாகமத்திலே நாங்கள் பார்க்கலாம், கடந்த வருடங்கள் கடந்த நாட்களை குறித்து இந்த காலத்தை குறித்து ஆராயும்படியாக சொல்லப்படுகிறது. அதே போல கடந்த காலத்தை குறித்து ஆராயும்படியாக பினு என்று சொல்லப்படுகிறது. அதாவது எண்ணத்தை ஆராய வேண்டும். கடந்த காலங்கள், கடந்த வருடங்கள்
அதே போல டோ என்பது பரம்பரையை குறித்து. ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிடுகிறார் மிகவும் ஆழமாக பரம்பரையிலே இருக்கின்ற காலங்கள் வருடங்களை குறித்து ஆராயுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. காரணம், அதற்குள்ளாக ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தினுடைய ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் காண்கின்றோம். விசேஷமாக இந்த கருத்தரங்கு கூடாக நீங்கள் தேவனுடைய மறைக்கப்பட்ட ரகசியங்களை இதற்கூடாக கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அது மாத்திரம், அது உங்களுடைய வாழ்க்கையில நடைமுறையில் நீங்கள் காணப்போகிறீர்கள். அதே போல எபேசியர் 3 அதிகாரம் 8-11 வரை நாங்கள் வாசித்தால், 9 வாசிப்போம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்த ஞானமான சபையின் மூலமாக இப்பொழுது தெரியும் பொருட்டாக தேவன் விரும்புகிறார் அவருடைய ரகசியங்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் வெளிப்படுத்தும்படியாக. அவர் ரகசியங்களை வெளிப்படுத்தி மீட்பின் திட்டத்தினை எங்களுக்கு அவர் காண்பிக்கிறார். இப்போ நான் செபிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே வார்த்தை வாசிக்கின்ற பொழுது, திருப்புகின்ற பொழுது தேவனுடைய ரகசியங்கள் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்பதாக. இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறோம் நியாயாதிபதி. அதன் அர்த்தம் என்னென்று நாங்கள் பார்க்க போகிறோம். எபிரேய மொழியில் எங்களுக்கு பார்க்கலாம். சோபோக்கிம் என்று சொல்லப்படுகிறது. இதன் அர்த்தம் அது ஒரு மத்தியஸ்தனாக இருக்கிறவர், நியாயாதிபதி என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை அவர்கள் செய்யவில்லை, அவர்கள் அநேக காரியங்களை செய்தார்கள். முதலாவது, அவர்கள் மத்தியஸ்தர்களாக காணப்பட்டார்கள். அநேக காரியங்களில் அநேக நியாயவாதிகள் எழுப்பினார்கள். அவர்கள் மனிதர்களுக்கிடையில் மத்தியஸ்தர்களாக செயல்பட்டார்கள். இரண்டாவது காரியம், அவர்கள் யுத்தங்களை பலப்படுத்த வலுப்படுத்த அவர்கள் உதவினார்கள். அவர்கள் யுத்தங்களிலே இருந்த ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு அதன் இராணுவமாக அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த நியாயாதிபதிகள் அநேக பலவீனங்களுக்கு கூடானவர்கள். ஆனாலும் அவர்களுக்கிடையில் பரிசுத்த ஆவியானவர் வந்தபடினாலே அவர்கள் பலப்பட்டு அவர்கள் தேவனுக்குள்ளான காரியங்களை சரியாக செய்து முடித்தார்கள். நாங்களும் இந்த இறுதி நாட்களிலே ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்ற பலவீனமான ஒரு பாத்திரமாக, சுவிசேஷத்துக்கு பங்குள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமை எங்களுக்கு இருக்கின்றபடினால் எங்களுக்கு இதை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமேன். நியாயாதிபதிகள் 3 அதிகாரம் 9-10 நாங்கள் பார்த்தால், இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரவேல் புத்திர கர்த்தர்னு கூப்பிடப்படினாலே ஒரு ரட்சிக்கும்படி ஒரு இரட்சகனை அவர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு சாயலாக அவர்களுக்குள்ளாய் கிரிகை செய்கிறார். அதே போல ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனேசினுடைய குமாரனாகிய ஒத்னேயேலும் ஒரு இரட்சகன் அவர்களுக்கு எழுமப்படினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் உன் இஸ்ரவேல் நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய குஷான் ரிஷாதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை குஷான் ரிஷாதாயிமின் பலன் கொண்டது. அவர்கள் யுத்தங்களை வென்று ஜனங்களை மீட்டுக் கொண்டார்கள். நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம் நியாயாதிபதிகளுடைய கதாபாத்திரங்கள் எவ்வாறு இருந்தது. முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த நேரத்திலே தேவனை அறியாத ஒரு ஜனக்கூட்டம் இருந்தது. இதன் எபிரேய அர்த்தம் என்னவென்றால் அந்யோன்ய அனுபவத்துக்கூடாக விளங்கிக் கொள்ளுதலாகும். தேவனை அறியாத, தேவனோடு கூட அனுபவம் பெறாதவர்கள், தேவனோடு பயணிக்காத ஒரு பரம்பரையாக தான் இந்த ஜனக்கூட்டமாய் கருதப்படுகிறது. இன்று எங்கள் மத்தியிலே தேவனை அறியாத, விளங்கிக் கொள்ளாத பரம்பரை இருக்கிறதா? உங்களுக்கு காண இருக்கிறதா? நியாயாதிபதிகள் 2:10 எங்களுக்கு பார்க்கலாம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் ஒரு இஸ்ரவேலுக்காக செய்த கிரிகையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அவருடைய கிரிகை அறியாத ஒரு பரம்பரை பின்பதாக எழும்பினது என்று சொல்லப்படுகிறது.
இந்த இடத்துல ஆண்டவருடைய கிரிகைகளை அறியாத ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்நிய தெய்வங்களுடைய சிலை வணக்கங்களுக்கு அவர்கள் அடிமையானார்கள். என்ன இந்த ஆண்டவருடைய தேவனுடைய கிரிகை என்று சொல்லுவது? தேவனுடைய கிரிகை என்று சொல்வது வேறு எதுவுமே இல்லை, அவருடைய மீட்பின் பரிபாலனை, அதாவது மீட்பின் திட்டமாயிருந்தது, மீட்பின் வரலாறு. இதுதான் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம். நாங்கள் பார்க்கலாம், நியாயாதிபதிகள் 21-25 நாங்கள் பார்க்கலாம். அன்றிருந்த ராஜாக்கள் தங்களுடைய பார்வைக்கு சரியானது என்று கண்டதை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் விரும்பின காரியங்களை அவர்கள் செய்தார்கள். இதுதான் நியாயாதிபதிகளுடைய காலத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் அந்நிய ஜாதி பெண்களை அவர்கள் திருமணம் முடித்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். இது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் பயங்கரமான ஒரு தீங்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு வந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில் பாவங்களை தொடர்ந்து செய்தார்கள். அவர்கள் பாவத்தின் ஒரு சக்கரத்துக்கு அகப்பட்டிருந்தார்கள், பாவ சக்கரத்திலே பயணித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பாவம் செய்கின்ற பொழுது இன்னொரு ஜாதியை அவர்களை எழுப்பி தேவன் அவர்களை இறுக்கினார். அவரை இருக்கினது என்பது அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை அவர் காண்பித்தார். என்னென்னா எங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரம் வருவது என்பது ஆண்டவருடைய அன்பு கிருபை எங்களுக்கு காண்பிக்கிறது தான். அதன் பின்பதாக இன்னொரு படிக்கங்களை அழைத்து செல்லுகிறது. அவர்களுக்கு உபத்திரம் வருகின்ற பொழுது அவர்கள் அழுதார்கள், ஜெபித்தார்கள். அது நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இரட்சகரை கொடுக்கிறார். அவருடைய மனம் திரும்புதலுக்கூடாக ஆண்டவர் நியாயாதிபதி எழுப்புகிறார். கொஞ்ச காலம் சென்ற பின்பதாக அவர்கள் ஆண்டவரை மறந்து விட்டார்கள், அவருடைய கிரிகையை மறந்து விட்டார்கள். சகோதரனே, சகோதரியே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அநேகமாக ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம், அவருடைய கிரிகையிலே நாங்கள் தூர போய் விடுகிறோம். ஆண்டவர் எங்களை ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்துகிறார், மீண்டுமாய் இருந்த இடத்துக்கு வருவதற்கு. அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். இது நிமித்தமாகத்தான் ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தின் பரிபாலனையை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். மூன்றாவது, நியாயாதிபதியினுடைய காலமுறைமை. இந்த காலமுறைமைக்கு சில வேத பகுதிகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த நியாயாதிபதிகளுடைய காலத்திலிருந்து காலமுறைமை என்ன என்பது இதை பார்க்கின்ற பொழுது யாத்திராகமத்தில் எங்களுக்கு பார்க்கலாம். 400 வருடங்கள் எகிப்திலே இருந்தார்கள். 1 ராஜாக்கள் 1:6 நாங்கள் பார்க்கிறோம். சாலமன் அபிஷேகம் பெற்று 4 வருடங்களுக்கு பின்பதாக 480 வருடத்துக்கு பின்பதாக தேவ மாளிகை அவர் கட்டுகிறார். இந்த 2 காரணங்களை அடிப்படையாக கொண்டு காலத்தை நாங்கள் கணக்கிட போகிறோம். நான் ஒரு வரைபடத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அநேக கலாநிதிகள் பட்டதாரிகள் அவர்கள் காண்கிறார்கள். அவர்களுடைய அபிஷேகம் 969 தான் இருந்தது என்பதாக அவர் கணக்கெடுக்கிறார்கள். 480 வருடத்துக்கு முன்பதாக நாங்கள் சென்றால் இந்த யாத்திராகம பயணம் 1946 தான் கிறிஸ்துக்கு முன் இது நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் 430 வருடங்கள் எகிப்திலே வாழ்ந்ததாக நாங்கள் காண்கிறோம். அதுக்கு பின்பதாக 1406 வருடங்கள் பின்பதாக தேசத்தை பிடித்து அவர்கள் அதில் இருக்கிறார்கள். அதே போல 1390 1350 வரை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த வருடத்தில் யோசுவா மரணிக்கிறார், அவருடைய எலும்புகள் புதைக்கப்படுகிறது. கிறிஸ்துக்கு முன் 1050 நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது ராஜா சாவுல் ராஜாவாக அபிஷேகம் படுகிறார்.
மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனங்களிலே முதல் வம்சாவளியை பார்க்கலாம். ஆபிரகாம் தொடக்கம் சாலமன் வரை அவர் கதைக்கிறார். இதே போல சாலமோனிலிருந்து போவாசை கொண்டு கதைக்கிறார். இதற்கிடையில் 100 வருட இடைவெளி இருப்பதை எங்களுக்கு காணலாம். இந்த நியாயாதிபதிகளுடைய யுகமானது 340 வருடங்களை கொண்டதான ஒரு யுகமாக காணப்படுகிறது. அதே போல நாங்கள் பார்க்க போகிறோம் நியாயாதிபதிகளுடைய காலத்துக்கு பின்பதாக அந்த கால முறைமை எவ்வாறு காணப்பட்டது. அந்த கால முறைமை என்று சொல்கின்ற பொழுது 1 சாமுவேல், மத்தேயு சுவிசேஷம் மிக முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்துக்கு முன் 1121, 1150 இந்த காலங்கள் மிகவும் முக்கியம். ஏன் எங்களுக்கு முக்கியம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகளுக்கு பின்பதான காலம் என்று சொல்கின்ற பொழுது மிகவும் இருளான காலமாக இருந்தது. இன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே இருளான யுகங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நியாயாதிபதிகளுடைய நாட்களுக்கு பின்பதாக இந்த இருளின் யுகங்கள் சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கூடாக, ஸ்திரீகளுக்குள்ளான வம்சத்துக்குள்ளாக அந்த பொருத்தனை உடன்படிக்கையை தடை செய்வதற்காக பிசாசு செயல்பட ஆரம்பித்தான். ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் காண்கின்றோம் மிகவும் அலங்காரமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அம்மோன், எப்தா, இப்சான், எலோன், அபிதோன் இந்த நியாயாதிபதிகள் தொடர்ச்சியாக அவருடைய வருடங்களிலே போறார்கள். அந்த நாட்களிலே சிம்சோனுடைய காலை 20 வருடங்களாக இருக்கிறது. இது தொடர்ச்சியாக செல்லவில்லை. இன்னும் நியாயாதிபதிகள் அந்த சம காலத்திலே கிரிகை செய்கிறார்கள். அதே போல பெலிஸ்தேர்களின் அவர்கள் 40 வருடங்கள் கைப்பற்றி இருந்தார்கள். அதன் இறுதியிலே இந்த காலகட்டங்களிலே இறுதிக்கு வருவதை காணலாம். அதே போல் எங்களுக்கு காணலாம் ஏலி ஆசாரியனுடைய கால எல்லையை பார்க்கலாம். அவன் கிறிஸ்துக்கு முன் 1102 மரணமடைகிறான். அதுக்கு பின்பதாக சாமுவேலினுடைய பிறப்பு, அவருடைய ஊழியம் எங்களுக்கு பார்க்கலாம். இந்த தகவல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லா சம்பவங்களும் எவ்வாறு ஒன்றாக நடைபெற்றிருப்பது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ எங்களுக்கு பார்க்கலாம், சாமுவேல் உண்மையாக அவன் கிறிஸ்துக்கு முன் 1015 வரை அவன் உயிர் வாழ்கிறான். அபிஷேகம் பெற்றவன் வாழ்கிறது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு மத்தேயு சுவிசேஷத்திலே வம்சாவளியை பார்க்கின்ற பொழுது தாவீதினுடைய பிறப்பு கிறிஸ்துக்கு முன் 1040 எங்களுக்கு பார்க்கலாம். அதே போல் ஒரு பரம்பரைக்கு 20 வருடங்கள் என்று வைத்தால் ஒபேத், எஸ்ஸே, போவாஸ் இவர் எல்லோரும் ஒரு கிட்டத்தட்டதாக போவாஸ் கிறிஸ்துக்கு முன் 1130 வருடத்தில் அவன் வாழ்ந்தவன். இவர்கள் எல்லோரும் இந்த வம்சங்கள், இந்த பரம்பரைகள் நியாயாதிபதிகளுடைய காலத்துக்கு பின்பதான பரம்பரையாக இருக்கிறது. இந்த மீட்பின் திட்டத்திலே இருக்கிற பெருமதியான காரியம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு விளங்குகிறது. இந்த இருளின் யுகத்திலே எங்களுக்கு மிகவும் பெருமதியான காரியங்கள் காண இருக்கிறது. இந்த இருளான யுகத்திலே அம்மோனியர், பெலிஸ்தியர்கள் இந்த இருண்ட யுகத்திலே இருந்தார்கள். இந்த வரைபடத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு காணலாம், விசேஷமாக இந்த 2 ஜாதிகள், அதாவது அம்மோனியர்கள், பெலிஸ்தியனுடைய அதிகாரம் சம காலத்தில் நடைபெற்றது. அவர்கள் சம காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 ஜாதிகளாக அவர்கள் சித்திரவதை செய்தார்கள். இந்த காலத்தில் எங்களுக்கு காணலாம் மிகவும் விசேஷமான ஒரு காரியம், பஞ்சம். ரூத் 1வது வசனத்தில் பார்க்கலாம், பஞ்சத்தை குறித்து சொல்லப்படுகிறது. பஞ்சம் வருவது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய உடன்படிக்கைக்கு மீறி செயல்படுகின்ற பொழுதுதான் வருகிறது. இந்த பஞ்சங்கள் அதிகமாக இந்த நாட்களிலே நடைபெறுகிறது. அதே போல் எங்களுக்கு காணலாம்,
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சத்ருவினுடைய கைக்கு செல்கின்ற பொழுது இந்த இருளான யுகத்தில் நடைபெறுகிற ஒரு காரியம். எங்களுக்கு பார்க்கலாம், சாமுவேலுக்கு 30 வயதாக இருக்கின்ற பொழுது, கிறிஸ்துக்கு முன் 1130 1 சாமுவேல் 4:30 எங்களுக்கு பார்க்கலாம், உடன்படிக்கை பெட்டி கைமாறி செல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இருளிலே அதிக இருளுக்காக தேவனுடைய மகிமை இல்லாமலாக்கி கொண்ட ஒரு இருளான ஒரு வாழ்க்கைக்கு சென்றது. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு இருளான யுகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோமா? உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய ஊழியங்கள் மிகவும் கடினமான இறுக்கமான காலத்தில் நாங்கள் சென்று கொண்டிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பயணித்த பொழுது எங்களுக்கு காணலாம், இந்த தலைவர்கள் விசேஷமாக இப்சான், எலோன், அதோன் என்கிறவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை காத்து கொள்ளுவதற்காக ஜாதிகளை நினைக்காமல் செயல்பட்டார்கள். ஒரு ஜாதி என்ற ஒரு ஒற்றுமை இருக்கவில்லை, தன்னை மாத்திரமே நினைத்தார்கள். அவர்கள் நினைத்தது தங்களுடைய தேவைகள், தங்களுடைய கௌரவம், தங்களுடைய தேவையை மாத்திரமே. மூன்றாவது நாங்கள் காண்கிறோம், அவர்கள் சந்தோஷ சமாதான விடுதலையை அவர்கள் சிந்திக்கவில்லை. எங்களுக்கு காணலாம், இப்சான், எலோம், அதோம் அவருடைய காலகட்டத்திலே உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாமல் போன ஒரு காலகட்டம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 8-9, 10 நாங்கள் பார்க்கலாம். அவருக்கு 30 குமாரர்கள் இருந்தார்கள். குமாரத்திகள் 30 பேரை விட வெளியிலிருந்து 30 குமாரத்திகள் அவர் கொண்டு வந்தார்கள். அவர்கள் தேவனுடைய மகிமை இல்லாமல் போன காலகட்டத்திலே அநேக திருமணங்களை அவர்கள் செய்தார். 60 திருமணங்களை போன்று அவர்கள் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இந்த இருளிலே மகிமை இல்லாத கண்ணீர் புலம்பல்கள் இருந்த காலத்திலே அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். தமக்குள்ளாக திருமணங்களை செய்து சந்தோஷம் அடைந்தார்கள். புதுமையான தலைவர்கள். இந்த இருளான யுகத்திலே எப்படி இருந்தாலும் அது எவ்வளவு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு காரியமாய் இருக்கிறது. தேவன் அதற்குள்ளாய் கிரிகை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் பார்க்கலாம், ஒரு வெளிச்சத்தின் குமாரனாகிய சாமுவேலை தேவன் அதிலே எழுப்புகிறார். சாமுவேல் என்கின்ற அந்த விசுவாசத்தின் வித்து தேவன் எழுப்புகிறதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பார்க்கலாம், அன்னாள், அவருக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை. தேவனுடைய பாதத்திலே கண்ணீரோடு கூட அவள் கதறி அழுதாள், ஆண்டவரே என்னுடைய கற்பத்தை திறப்பீராக, எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பீராக என்று கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு அவள் முறையிட்டாள். அதை எங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த கூக்குரல் இடுதலுக்கு பதிலாக சாமுவேல் பிறக்கிறார். அவள் சாமுவேலை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். சாமுவேல் இவ்வாறு ஒரு வெளிச்சமாக இருந்தார். வார்த்தையிலே தான் எங்களுக்கு காணலாம். 1 சாமுவேல் 4:1 பார்க்கலாம். அவன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தான், வார்த்தையை அறிக்கையிட்டான். வார்த்தையில் இருந்த அதிகாரத்தின் மேல் அவன் பெருவிசுவாசம் கொண்டிருந்தான். அது நிமித்தமாக அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாக, ஊழியனாக மாற்றமடைந்தான். அதன் பிறகு ஜெப வாழ்க்கை 1 சாமுவேல் 12:23 பார்க்கலாம். பாருங்கள், ஜெபம் செய்யாமல் இருக்கின்ற இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில் நீங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் இருளிலே இருந்த நியாயாதிபதிகளைப் போல அல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு தலைவனாக இருந்தான். அதற்கு பின்பதாக எங்களுக்கு காணக்கூடியதான ஒரு பிரதானமான ஒரு காரியம், சாமுவேல் மற்றும் போவாஸ் சமகாலத்திலே வாழ்கின்ற ஒரு காலகட்டம். இது எங்களுக்கு காணலாம். இதற்கூடாக போவாஸ், ஒபேத், எஸ்ஸே, தாவீது ராஜாவும் தாவீது ராஜா வெளிச்சத்தின் ஒரு பிள்ளையாக இந்த உலகத்தில் இருப்பதை எங்களுக்கு காணலாம். அதே போல் இந்த சாமுவேல் என்று சொல்கின்ற பொழுது
அவனும் வெளிச்சத்தில் இருந்த ஒரு மனிதனாக அவனுடைய வாழ்க்கையில நாங்கள் கண்டோம். அதே போல போவாசை சொல்கின்ற பொழுது சாமுவேலினுடைய இந்த வெளிச்சத்தின் வாழ்க்கையை அவன் அதை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறான். வேதம் சொல்கிறதை போல நாங்கள் பார்க்கலாம், அவன் திருமணம் முடிப்பதற்கு சில காலத்தை எடுக்கிறான். அவன் தேவை இருக்கிறபடினால திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவன் தேவனுடைய உடன்படிக்கையின் படி திருமணம் செய்வதற்கு அவன் விருப்பப்பட்டான். அதன் பின்பதாக ரூத் அவளை சந்திக்கிறார். ரூத் என்பது ஒரு அந்நிய ஜாதி ஒரு ஸ்திரீ. ஆனாலும் நாங்கள் காண்கிறோம் அவர்கள் இருவர்களுடைய இணைப்பின் படி ஒரு வெளிச்சம் வருவதை, இந்த இருளான உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பதாக இருந்தது. அது மிகவும் முக்கியமாயிருந்தது. அதுக்கு பின்பதாக தாவீது சாவுல் ராஜா சம காலத்தில் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். அதேபோல் அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது விசேஷமாக அவர்கள் இருவரும் வெளிச்சத்தின் மனிதர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். அதுதான் இந்த புத்தகத்தை நாங்கள் ஆராய்கிறோம். இந்த உடன்படிக்கையின் அணையாத விளக்கு என்ற புத்தகத்தை நாங்கள் ஆராய்வது. இந்த அணையாத நித்திய ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து. உண்மையாக எங்களுக்கு விளங்குகிறது, இந்த எல்லா கதாபாத்திரத்திலும் வெளிச்சம் இருக்கிறது. அதேபோல் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை தான் மிகவும் முக்கியமான வெளிச்சமாக இருந்தது. அநேக குறிப்புகளை நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கப் போகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், அதுதான் உண்மையாக உடன்படிக்கையின் விளக்கானது அது மாறாது. எங்களுக்கு விளங்குகிறது 119வது சங்கீதம் 105வது வசனத்திலே உடன்படிக்கையின் வெளிச்சத்தின் உடன்படிக்கை குறித்து சொல்லப்படுகிறது. அதே போல நீதிமொழிகள் 23:5 சொல்லப்படுகிறது, உடன்படிக்கையின் விளக்கானது அது அணையாத விளக்காயிருக்கிறது, சாத்தானால் அணைக்க முடியாது. இதை தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அணையாத ஒரு விளக்கு ஒரு நாளும் அழிந்து போகாது. இதுதான் மிகவும் முக்கியமாய் இருக்கிற ஒரு காரியம். மத்தேயு 1வது அதிகாரம் 1-7 வரை நாங்கள் பார்த்தால் இயேசு கிறிஸ்துனுடைய வம்சாவளியிலே அதிலே சாலமோன் இருந்து போவாஸ் வரையிலே பெரிதான ஒரு இடைவெளி காணப்படுகிறது. ரூத் 4:17 17வது வசனம் பார்க்கலாம். இந்த கதை, இந்த நியாயத்தி காலத்திலே ஒரு இடைவெளி இருந்தது. இது இயேசு கிறிஸ்துனுடைய வம்சாவளியின் மிகுதியான மனிதர்களை குறித்து கதைக்கப்படுகிறது. இதில் என்ன கிடைக்கிறது? உண்மையாக ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பொருத்தனை, அந்த வம்சாவளியினுடைய வாக்குறுதி ஒரு நாளும் நிற்காது. அது ரூத்திலே ஆரம்பித்தது. ரூத்திலே ஆரம்பித்து அது நிறைவடைய வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறது. அதை தான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மீட்பின் திட்டமானது இடையில் நில்லாமல் தொடர்ச்சியாக பயணிக்கின்றதான எந்த விதத்திலுமே அது நின்று போகாது. அது எங்களுடைய வாழ்க்கைக்கு, நித்தியத்திற்கு அது எங்களுக்கு கிடைக்கும் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நித்திய மீட்பானது நிறைவேற பயணிக்கின்றதாக இருக்கிறது. இந்த தானியேல் 12வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம் 3வது வசனத்திலே, அந்த நீதிமானான மனிதன் ஆகாயத்தின் வெளிச்சத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க போகிறான். எங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமானான ஒரு மனிதனாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் பிரகாசிக்க போகிறோம். இறுதியின் இருளான காலத்திலே நாங்கள் பிரகாசிக்கின்ற வாழ்க்கைகளாக இருக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஊழியத்தின் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்கள் உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய இருள் இருக்கின்றமையால், இருள் இருப்பதாய் இருந்தால் நீங்கள் சாத்தானை வெற்றி கொள்ளுவதற்கு, தோற்கடிப்பதற்கு உங்களுக்கு கூடியதாக இருக்கிறது. காரணம், உடன்படிக்கையின் பங்குதாரராக, அதிலே உரிமையுடையவராக நாங்கள் தேவனுக்குள்ளாக
இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. இந்த மீட்பின் வரலாற்று கூடாக தேவன் அவருடைய உடன்படிக்கை கூடாக எங்களை ஒன்றாக இணைக்கிறார். நாங்கள் எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். எங்களுடைய மீட்பின் வரலாற்றை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். சாத்தான் என்ன காரியத்தை செய்தாலும் ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் வெற்றியை கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. 2021 இந்த கருத்தரங்கை செய்ய கொடுத்ததுக்காக 40 நாடுகளிலே கலந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் இருளின் உலகத்திலே வெளிச்சமாயிருக்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருளிலே உமது வார்த்தை பிரசங்கித்து வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பை நாங்கள் அறிக்கையிட, உறுதி செய்ய, இதை நாங்கள் நடாத்தி செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதா.